மாவட்டம் கம்பம் நகரில் பதுங்கியுள்ள சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் 2வது நாளாக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜ், வனத்துறையினருடைய இந்த நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, பார்த்தோம்னா தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கக்கூடிய கம்பம் நகர்ல நேற்று காலை இதே நேரம் பார்த்தோம்னா ஒரு சிறுத்தை ஒன்று ஊருக்குள்ள புகுந்ததா ஒரு தகவல் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம அந்த சிறுத்தையை தேடி சென்ற வனத்துறையை ஒரு சிறுத்தை தாக்கியதும் ஒரு சிறு படுகாயம் ஏற்பட்ட அந்த நிலையில நேற்று முழுவதும் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். ட்ரோன் கேமராக்களை கொண்டும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டும் சிறுத்தை நேற்று தினம் பதுங்கியிருந்த பகுதியில் பார்த்தோம்னா நேற்று மாலை வரை அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க. ஆனா நேற்று முழுவதும் சிறுத்தையை பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில சிறுத்தையை தேடுவதற்கான அந்த 2ஆம் நாட்களாக இன்று காலையிலேயே சிறுத்தை இருக்கும் இடத்தினை கண்டறிய ட்ரோன் கேமராக்கள் மற்றும் அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில முழுவதும் புதர் மண்டி கிடப்பதனால ஜேசிபி இயந்திரங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 2 ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அப்பகுதி முழுவதும் தூய்மை, அதாவது சுத்தப்படுத்தப்படுது. சிறுத்தை இருக்கிறதுக்கான அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான அந்த துரித பணியில 2ஆம் நாட்களாக மருத்துவ குழுவினர், வனத்துறையினர், போலீசாரும் தீவிரமாக அந்த பகுதியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று காலை சிறுத்தை இருப்பதற்கான அந்த ஒரு தகவல் தெரிந்தது. இந்த 2 நாட்கள் தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதனால கம்பம் நகர் பகுதியில் சற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.